ஆண்டாள் திருவடிகளே சரணம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையின் பாசுரம் 9. ஒரு செயலின் மேல் நமக்கு ஆர்வம் இருக்கிறது, மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்ற திட்டமும் இட்டுவிட்டோம். அது இப்பொழுது செயல்படவும் ஆரம்பித்து விட்டது. இந்த சமயத்தில் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்றால், உறங்கிக் கொண்டிருந்தோம் என்றால், சோம்பி கிடந்தோம் என்றால் எப்பேற்பட்ட விரயம்! அந்த சோம்பலை வெல்ல வேண்டாமா? அதைத்தான் இங்கு ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் விஷயம் சோம்பலை வெல்லுதல். ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னோம் இல்லையா? ஆர்வம் இருக்கிறது, செயல்படுத்துகிறோம். ஆனால் செயல்படுத்தப்படும் வேளையில் தூங்கிக் கொண்டிருப்பது என்பது ஒரு விஷயம். ஒரு விஷயத்திலுமே ஆர்வமும் இல்லை, எதையும் செயல்படுத்துவதில் எந்த விதமான ஆர்வமும் இல்லை, அப்படி சோம்பி கிடத்தலும் அது ஒரு விதமான சோம்பல். இரண்டுமே மிகுந்த விரயங்கள். சோம்பி கிடப்பதால் என்ன நடக்கிறது? சோம்பலால் ஒரு நல்லதும் இல்லை. ஆனால் எத்தனை தீமைகள் இருக்கிறது. முன்பு பார்த்தது போலதான், எப்படி பதட்டம் என்பது, அதாவது நமது இயல்பு நிலையை மீறி நாம் பதட்டப்படுவது என்பது உடலுக்கு தீங்கோ, அதேபோல் இயல்பு நிலைக்கு மீறி சோம்பி கிடப்பதும் நமது உடலுக்கு தீங்குதான். அது மிகுந்த எதிர்விளைவுகளை நமது உடலுக்கு கொண்டு வரும். மனதளவில் பார்த்தாலும் எதிலுமே ஆர்வம் இல்லாது, எதிலுமே கலந்து கொள்ள தோன்றாது, எப்பொழுதுமே சோம்பி கிடக்கும் ஒரு நிலைதான் ஏற்படும். இங்கு ஆண்டாள் என்ன சொல்கிறாள் என்றால், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று கேட்கிறாள். என்ன, தன்னுடைய மாமன் மகளைப் போல் ஊமையா செவிடா என்று ஆண்டாள் கேட்கிறாளே என்றால், ஒரு செயலை திட்டமிட்ட பிறகு நாம் சோம்பி கிடக்கிறோம் என்றால் நமக்கு அந்த செயலின் மேல் ஆர்வம் இருந்து என்ன பயன்? அந்த சோம்பல் நம்மை எந்த நிலைக்கு தள்ளுகிறது என்றால், என்னவானும் செய்து கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து எதுவும் கேட்காதீர்கள் என்று நாம் ஒரு சோம்பல் நிலைக்கு செல்லும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தும் என்ன பயன்? நாம் அதை சொல்லுவதற்கு நமக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு விஷயம் தெரிந்திருந்தும் நாம் அதை சொல்லாமல் இருந்தோம் என்றால், அதில் நாம் பங்கேற்காமல் இருந்தோம் என்றால் அது ஊமைக்கு சமம் தானே. தெரிந்து என்ன பிரயோஜனம்? நாம் தான் வாயை திறந்து சொல்லவில்லையே. அடுத்தது செவிடோ என்று கேட்கிறாள். முன்பு பார்த்த பாசுரம் போல்தான், மற்றவர்கள் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள், காதில் விழவில்லை. விடிந்துவிட்டது, காதில் விழவில்லை. நம்முடைய கடமையை ஞாபகப்படுத்தும் விஷயமாக ஏதோ நடக்கிறது, அதுவும் காதில் விழவில்லை. அவ்வளவு சோம்பி கிடக்கிறோம் என்றால் அது காது கேட்காததற்கு சரிசமமானது தானே. அதனால் ஊமையோ அன்றி செவிடோ என்று கேட்கிறாள். அனந்தலோ, அந்த ட்ரௌசினஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படியே ஒரு மயக்கமான ஒரு நிலை, எதிலும் ஆர்வமில்லாத ஒரு நிலை. பிறகு ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று சொல்கிறாள். மந்திரப்பட்டாளோ என்று இங்கு ஆண்டாள் சொல்லும் விஷயம் என்னவென்றால், உன்னுடைய நிலை மீறி மந்திரப்பட்டது போல் நாம் நடந்து கொள்ளும் அந்த விஷயம், நம்முடைய நிலை மீறி நாம் இன்னொரு விஷயத்தின் கீழ் ஆட்பட்டு விட்டோம். அதை தானே மந்திரப்பட்டோம் என்று சொல்கிறோம். சோம்பல் நம்மை அப்படி ஆட்படுத்தி விட்டது, சோம்பல் நம்மை அப்படி கட்டி போட்டு விட்டது, சோம்பல் நம் ஆற்றலை எல்லாம் மழுங்கடித்து விட்டது. அதைத்தான் அங்கு மந்திரப்பட்டாளோ என்று சொல்கிறாள். நாம் கேட்டிருப்போம் இல்லையா, மந்திரத்துக்குட்பட்டது போல் ஒருவன் நடந்து கொள்கிறான் என்று நாம் சொன்னோம் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தன்னிலை மீறி வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டது போல் நடந்து கொள்கிறான் என்பதை தான் நாம் அப்படி சொல்கிறோம். அப்பொழுது சோம்பலால் நாம் ஆட்பட்டு விட்டோம் என்றால், சோம்பல் நம்மை கட்டி போட்டு விட்டது என்றால், நம்முடைய எந்த ஆற்றலும் அங்கு ஈடுபடாது. நமக்கு என்ன தெரிந்திருந்தாலும் அதனால் எந்த உபயோகமும் இல்லை. எல்லாம் தெரிந்திருந்தும் வாய் பேச முடியாத ஒரு ஊமை போல் இருப்போம். எல்லா விதமான சத்தங்கள் கேட்டாலும் கூட, நல்ல விஷயங்கள் கேட்டாலும் கூட காதே விழாதவர் போல் நாம் சோம்பி கிடப்போம். மந்திரத்துக்குட்பட்டது போல அப்படியே ஒரு மயக்கமான நிலையில் அப்படியே இருப்போம். இதிலிருந்து ஆண்டாள் நமக்கு என்ன சொல்கிறாள் என்றால், உனக்கு ஆர்வம் இருந்து
என்ன பயன்? நீ திட்டமிட்டு என்ன பயன்? மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று மெனக்கட்டு என்ன பயன்? சோம்பலினால் நீ உட்பட்டிருந்தால் இத்தனை ஆர்வத்திற்கும் அங்கு உபயோகமில்லை, உன்னுடைய ஆற்றலிற்கும் அங்கு உபயோகமில்லை என்று அழகாக இங்கு நமக்கு காண்பிக்கிறாள். அதனால் சோம்பலை வெல்ல வேண்டும். மற்ற விஷயங்களைப் போல் கற்றுக்கொண்டால் பரவாயில்லை, கற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை என்பதல்ல சோம்பலிற்கான விஷயம். சோம்பலை வென்றே ஆக வேண்டும். சோம்பல் இருந்ததென்றால் நாம் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் வெற்றி காண முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். நான் முன்பே சொன்னது போல எதிலுமே ஆர்வம் இல்லாமல் இருந்து சோம்பி இருப்பது ஒரு விதமான சோம்பல். எல்லாவற்றிலும் ஆர்வம் இருந்து கூட நாம் சோம்பி இருந்தோம் என்றால் எப்பேற்பட்ட விரயம். நமக்கு எல்லா விதமான ஆர்வம் இருந்தும் உபயோகம் இல்லாமல் போகிறதல்லவா? அதனால் சோம்பலை வெல்வதற்கு நாம் எப்பொழுதும் முயற்சி எடுக்க வேண்டும். சோம்பலை எப்படி வெல்லலாம்? நாம் ஆண்டாளை போன்ற தோழிகளை வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டாள் இங்கு இவள்தான் படுத்து கொண்டிருக்கிறாளே, நாம் கதவை தட்டியும் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. நாம் சென்று விடலாம் என்று சென்றிருக்கலாமே. ஆனால் ஆண்டாள் அப்படி செய்யவில்லை. வாசலில் நின்று கொண்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள். இப்படியும் ஒரு கடிந்துரைத்து, அழகாக ஒரு மெலிதான ஒரு கடிந்துரைத்து, நீ என்ன ஊமையா, நீ என்ன செவிடா, உனக்கு என்ன மந்திரத்தால் யாரானும் உன்னை கட்டி போட்டு விட்டார்களா, எழுந்து வா என்று கூப்பிடுகிறாள் இல்லையா? அதுபோல் நாம் ஆண்டாளையே நமது தோழியாக நினைத்து கொள்ள வேண்டும். பக்தர்களை நமது தோழர்களாக நினைத்து கொள்ள வேண்டும். அவர்களோட நாம் சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சத்சங்கம் இருந்தால் நாம் சோம்பலை விட்டு மிக அழகாக வெளியே வந்து விடலாம். நம்முடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்களோ, நம்மளுடைய சத்சங்கம் என்ன செய்கிறதோ அதைத்தானே நாமும் செய்வோம். அப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும், நாம் சொன்னோம் இல்லையா, ஒரே நல்ல விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வோம் என்று, அதே நல்ல விஷயத்தை அவர்கள் செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் நம்முடைய சோம்பலை விட்டு அவர்களோடையே செல்வோம் என்பதில் என்ன ஐயம்? ஒரு ஐயமும் இல்லை. ஆகையால் சோம்பலை விட்டு வெளிவர வேண்டும் என்றால் சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் சோம்பல் தானாக நம்மை விட்டு விலகிவிடும். நாம் நல்ல விஷயங்களில் நம்முடைய ஆற்றலை செலவிடுவோம் என்று ஆண்டாள் நமக்கு இங்கு காண்பித்துக் கொடுக்கிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயம் சோம்பலை வெல்லுதல். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.